friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அட்டகாசமான ஸ்நாக்ஸ் ரெசிபி. அரிசி மாவை யூஸ் பண்ணி இந்த ஸ்நாக்ஸ் நாம இன்னைக்கு செய்ய போறோம். சாயந்திர ஸ்கூல்ல இருந்து வர குழந்தைகளுக்கு இந்த ஸ்நாக்ஸை நீங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பொட்டேட்டோவை மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணி சிப்ஸ் செய்வோம் இல்லனா போண்டா செய்வோம். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா இந்த ஸ்நாக்ஸ் நம்ம செய்யலாம். டீயோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஸ்நாக்ஸ் இது. ரொம்ப ஈஸியா செய்யற ஸ்நாக்ஸ் இது. மேலே கிறிஸ்பியா உள்ள ரொம்ப சாஃப்ட்டா இருக்கிற ஸ்நாக்ஸ் செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னைக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு ஒரு பேனில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணலை, அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய மிக்சர்லாம் ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடும்போது கட்டி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஏன்னா அரிசி மாவும் கோதுமை மாவும் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கட்டி சேர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி கட்டி இல்லாத மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது கூட இன்னமும் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணது கட்டி இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். நீங்கள் குக் பண்ணும்போது அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாத மாதிரி நம்ம தொடர்ந்து கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அரிசி மாவும் கோதுமை மாவும் நம்ம குக் பண்ணும்போது சட்டுன்னு வெந்துடும். ஸோ நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் குக் பண்ணாலே போதும். நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிக்குது. தொடர்ந்து நம்ம கையெடுக்காமல் குக் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நல்லா அல்வா பதத்துக்கு அது திரண்டு வரும். மாவு நல்லா திக்காகி ஒரு கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம வேக வச்சு மேஷ் பண்ண ஒரு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம செய்கிற ஸ்நாக்ஸு நல்லா கிறிஸ்பியாக இருக்கணுன்றதுக்காக பொட்டேட்டோவை ஆட் பண்ணியிருக்கிறோம். பொட்டேட்டோவோடு சேர்த்து மாவை மிக்ஸ் பண்ணும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஒரே மாதிரி ஸ்நாக்ஸு செஞ்சு கொடுத்து வீட்டில் இருக்கவங்களையும் போர் அடிக்க வைக்கிறதுக்கு நாம் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செய்கிற நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பொட்டேட்டோவையும் மாவையும் ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ண எல்லா பொருளுமே நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு திரண்டு வர வரைக்கும் நம்ம தொடர்ந்து குக் பண்ணிகிட்டே இருக்கலாம். பாருங்கள், நல்லா திக்காகி பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாத அளவுக்கு நம்மளுக்கு தேவையான மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை அடுப்புலேருந்து இறக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் இதை அப்படியே ஆற வச்சிடலாம். அதாவது இந்த மிக்சர் நம்ம கை பொறுக்கிற சூடுக்கு ஆறுனா போதும். கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை குட்டி குட்டி பாலாக எடுத்து உருட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். அப்படி எந்த ஷேப்புமே வேண்டாம், இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக இருந்தாலே போதும்னு நினச்சிங்கன்னா இதை இப்படியே நீங்கள் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு அரிகரண்டி யூஸ் பண்ணி இதை ஷேப் பண்ண போகிறேன். பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் நம்ம மிக்சரை ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது இதை நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேனில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சர் அதில் போட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. மிக்சர் அதில் ஆட் பண்ணும்போது அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எல்லா மிக்சரையும் அதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு மிக்சர் அதில் ஆட் பண்ணிவிட்டு அது ஃப்ரை ஆகும்போது கரண்டி வச்சு ஒன்றோடு ஒன்று ஒட்டாத மாதிரி லைட்டாக பிரித்து விட்டுக்கோங்க. மாவும் பொட்டேட்டோவும் எண்ணெயில் சேர்ந்து ஒன்றா ஃப்ரை ஆகும்போது அதோடய வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது மாவோட உள்ளே இருக்க பாகமும் நல்லா சாஃப்டாக வெந்துடும். மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக வேக ஆரம்பிச்சிடும். பாருங்கள், ஸ்நாக்ஸோட ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்நாக்ஸை திருப்பி போட்டு இன்னொரு சைடு நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம பொட்டேட்டோவை ஆட் பண்ணியிருக்கனால எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகும்போது ஸ்நாக்ஸ் நல்லா புஷ்ஷுன்னு உப்பி நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. ஸ்நாக்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்துடலாம். பார்க்குறக்கே ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் நமக்கு தேவையான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா இதை இப்படியே குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். ஆனால் நம்மளாம் கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தானே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான மசாலாவை இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரை எண்ணெயில் பேட்சாக போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஸ்நாக்ஸை ஆட் பண்ணிடலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மிக்சர் ரெடி பண்ணும்போது உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் உப்பு ஆட் பண்ணுங்கள். இல்லைனா 2 மசாலாவை மட்டும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெடி.
மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்கிற ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டோம். அரிசி மாவை யூஸ் பண்ணி இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கனால எண்ணெய் அவ்வளோக்கா குடிக்கல. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்நாக்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.